ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு 1 வீக் பிஃபோர் வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன். நான் ஊருக்கு கிளம்புறேன். அதனால் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இட்லி மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு உளுந்தும் அரிசியும் நான் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணுவேன். ஸோ அதில் 3/4 கப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன்னா 3 கப்பு அரிசி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு ஊற வச்சு நான் மிக்சியில் தான் நான் இவ்வளோ நாள் மாவு அரைக்கிறேன். ஸோ அதுலேயுமே ஒரு பதம் இருக்குது. இந்த உளுந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி அரைக்கணும். போட்டு பிசையும் போது நல்லா வந்து மாவை கலந்து விடணும்னு எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் நல்லா மாவை பிசைஞ்சு விடுறோமோ அவ்வளோ தூரம் நெக்ஸ்ட் டே வந்து இட்லி நம்ம சாஃப்டாக வரும் அண்ட் தோசை ஊற்றும் போது கிறிஸ்பியாக வரும். ஸோ அதுக்கு தான் வந்து நல்லா இப்படி மாவை வந்து கலந்து விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாவெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஸோ அதனால் ஒரு காஃபி சூடாக குடிக்கலாம் அப்படின்ட்டு நான் காஃபி போட்டுட்ருக்கேன். பால் எல்லாமே கரெக்டாக இருந்தது. நான் ஊருக்கு போகிறதுனால எல்லாமே காலி பண்ணிட்டு போயிடணும், போகும்போது மிச்சம் வச்சுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருந்தேன். ஸோ சூடாக ஒரு காஃபி போட்டு குடிக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணுறதுக்காக பெட்டில் எடுத்து வச்சிட்ருக்கேன். என்கிட்ட இருக்கிற ஒரு பேட் ஹேபிட் இது தான். இன்றைக்கி நைட்டு ட்ரெயின் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னா நான் வந்து காலையில் தான் எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து வைப்பேன். பட் நேற்று நைட்டே வந்து என்னென்ன ட்ரெஸ் ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வெளியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து நீட்டாக அயர்ன் பண்ணி பேக் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான் என்னோடய வேலை. இந்த ட்ராக் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈஸி பையில் போய் நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து எக்ஸ்எல் சைஸு. இதோட ப்ரைஸ் வந்து 399. இது வந்து நான் மென்ஸ் செக்ஷனில் தான் எடுத்தேன். இந்த லெகின்ஸ் வந்து எல் சைஸ் அகெயின் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 349. இந்த ஷர்ட் வந்து எங்கள் அப்பாவுக்கு தீபாவளிக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 699. அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இடம் இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த சூட்கேஸில் எல்லாத்தையும் வைக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆக்சசரிஸ்லாம் எடுத்து வைக்கணும். லேடிஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய டாஸ்க் வந்து இது தான். ஸோ இந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கினேன். இது நல்லா அழகாக ஜிப் வச்சு ஒரு ஹூக் மாதிரி வச்சு ஒரு நல்ல டிரான்ஸ்பரண்ட்டான பேக். நிறைய வந்து திங்ஸ் வந்து இந்த பேக்கில் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இதோட கெப்பாசிட்டி வந்து இருக்கும். இதில் வந்து என்னோடய வளையல், கம்மல் அந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் எடுத்து வைக்கிறேன். இந்த கம்மல்லாம் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இது வந்து ஜிமிக்கி பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு ஜிமிக்கி தான். நான் இது டி நகரில் தான் வாங்கினேன். அரௌண்ட் 100 ருபீஸோ 150 ருபீஸோ ஆச்சு. இந்த ஒரு ஜிமிக்கியுமே வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வாங்கினேன். 80 ருபீஸோ என்னமோ தான் அந்த இதோட வேல்யூ. அண்ட் இதுவுமே வந்து ஒரு ஜிமிக்கி. என்கிட்ட நிறைய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். இதுவுமே அரௌண்ட் 150 ஆர் 180 அப்படி தான் இருந்தது.
இந்த ஒரு சோக்கர் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் 200 என்னமோ தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து அந்த குட்டி இயரிங் ஹூப்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இயரிங். இதுவும் வந்து ஒரு குட்டி இயரிங். இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து போட்டுக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். கோல்ட் ஜுவல்ஸ் இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து மாற்றி மாற்றி போடுறதுக்காக இந்த இயரிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் இந்த ஒரு நெக்லஸ் செட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இது சூப்பர் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அரவுண்ட் வரலக்ஷ்மி பூஜா அந்த டைமில் வந்து சும்மா ஒரு ஷாப்பிங் போயிருந்தபோது இந்த பீட்ஸ் வச்ச ஒரு நெக்லஸ் செட் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸுமே கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் பேங்கிள்ஸ்னு டி நகரில் இருக்கும். ஸோ அந்த ஷாப்பில் ஒரு 300 ருப்பீஸோ சம்திங் தான். இது நல்ல அழகான ஒரு நெக்லஸ் செட் வித் அழகான ஒரு சின்ன கம்மல். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பாசியில் வந்து மணி வச்சு சூப்பராக இருந்தது. இது வந்து நான் மிந்த்ராவில் வந்து இப்போ ஒரு சேல் போயிட்டுருக்கும் போது வாங்கியிருந்தேன். ஷார்ட்ஸில் கூட நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து அரவுண்ட் 99 ருப்பீஸ் தான். அது 99 ருப்பீஸ்க்கு இது ஒர்த்தாக தான் இருந்தது. இதெல்லாமே வந்து என்னோடய பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ கம்மியாக தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா நான் வந்து கோல்ட் பேங்கிள் தான் வியர் பண்ணுவேன். ஸோ மற்றபடி வேறு ஏதாவது ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக வேணும்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அகைன் இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நான் மிந்த்ராவில் தான் வாங்கினேன். அனௌக் பிராண்டு 99 ருப்பீஸ் தான் வாங்கினேன். இதெல்லாம் வந்து வெளிக்கடையில் தான் நான் வாங்கினது. அரவுண்ட் சரவணா ஸ்டோர், அப்புறம் வந்து எங்கள் ஊர் திருவிழாவில் அந்த மாதிரி தான் நான் இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து வாங்கினேன். அடுத்தது வந்து எசென்ஷியல்ஸ். என்னோடய மேக்கப் ப்ராடக்ட், ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே இந்த ஒரு பவுச்சில் தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது பர்ஃப்யூம் புதுசாக என்னோடய ரீசன்ட் ஃபேவரட்டாக இருக்குது. இது மினிசோவில் வந்து நான் வாங்கினேன். அரௌண்ட் 250 என்னமோ ஆச்சு. இதுதான் நான் போடுற வந்து ஃபவுண்டேஷன். அண்ட் இது ரெண்டுமே வந்து கன்சீலர். ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் வச்சுருக்கேன். கலர் கரெக்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் எல்லாமே வந்து நெசசரி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து நான் சரவணா ஸ்டோரில் 110 ருப்பீஸ் வாங்கினேன். இது வந்து ஒரு ஐ ஷேடோ பேலட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து ஒரு லிப் பாம். இதெல்லாமே வந்து நான் டெய்லி எங்கேயாவது வெளியில் போகிறேன்னா யூஸ் பண்ணுவேன். இது ஒரு காம்பேக்ட் பவுடர், அப்புறம் மஸ்காரா, ஐலைனர், இதெல்லாமே ஒரு பேசிக் மேக்கப் ப்ராடக்ட்ஸ். இது வந்து பொட்டு நிறைய கலரில் நிறைய டிசைனில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலான்னு. ரப்பர் பேண்ட் வந்து நான் நிறைய தொலைச்சிடுவேன். ஸோ அதனால் நான் நிறைய எடுத்து வச்சுட்டு போகிறேன். இது வந்து ஒரு கிளிப்ஸு, அப்புறம் இதெல்லாம் வந்து தேவையான பொருள். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஐப்ரோ பென்சிலும் கூட.